ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளா, என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலமாக சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஒவ்வொரு ஆங்கில மாதமும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் மீனராசிக்கு எவ்வாறு இருப்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், மீனராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரேவதி, மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மேஷத்தை தலையாக கொண்டாலும் பாதத்தை மீனமாக வைத்து விடுவார்கள். குரு பகவானுடைய இடம், குரு பகவானுடைய வீடு. அந்த வகையில பார்க்கும்போது கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில, எத்தனையோ பிரச்சனைகளை நேர்கொண்டவங்க வாழ்க்கையில ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் சொல்வி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக இருந்து ஆட்டி வச்சிட்டாருங்க. எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், அத்தனையும் சகித்தவங்க வாழ்க்கையில கண்ணீர் சிந்துவீங்கன்னு பார்த்தா ரத்த கண்ணீராகத்தான் அமைந்து விட்டது. அதாவது பலம் இழந்து விட்டது மனமும் உடலும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாலாம் வீட்டில அர்த்தாசிரம குருவாக இருந்து கடுமையான போராட்டங்களையும் நிறைய இழப்புகளையும் உடல் ரீதியா மன ரீதியாக தந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்க. இந்த மாதம், இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12 ராசி 27 நட்சத்திரத்துல மீன ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்வேன். கொஞ்சம் நிதானமா பொறுமையா நான் சொல்வதை கேட்பீர்களானா, உங்களுடைய அந்தரங்க விஷயத்துல முக்கியமான ரகசியங்கள் போன்றவற்றையெல்லாம் யாரையும் நம்பி சொல்லிடாதீங்க. நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கவனமா இருங்க. அரசு துறையில, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கைகள் இருக்கக்கூடிய கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் என்னன்னா, 4ஆம் வீட்டில அர்த்தாஷ்டம குருவாக அவர் இருந்தார். இப்ப அவர் எங்க வந்துட்டாருன்னா கடகத்துக்கு வந்துட்டார். கடக குருவாக வந்திருக்கின்றார். அவருடைய பார்வை, அதாவது குருவினுடைய பார்வைங்க, இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. தொட்டது துலங்கும். பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன, அவருடைய பார்வைன்னு பாத்தீங்கன்னா 5, 7, 9. இந்த 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கின்றார். மீனத்துல இருந்த ராகு கும்பத்துக்கு வந்துட்டார். அதே நேரம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவான் வக்ரமாக ஜென்ம சனியில் இருக்கின்றார். அவர் பாத்தீங்கன்னா 7ரை சனியில விரைய சனியா வர போறார். கொஞ்சம் திட்டமிடுங்க. ஆத்தல போட்டாலும் அளந்து போடுங்க. அதைத்தான் இந்த மாதத்துல நீங்க செய்யணும். நிதானம். அதீத ஆசையின் காரணமாக தவறான தொடர்பு, தேவையற்ற வம்பு வழக்கில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும். குருவினுடைய ஒரு பார்வைங்க, இந்த ஒரு பார்வை நவகிரகங்கள்ல இவன் கொடுப்பது இவன் தடுப்பது என்ற நிலை கூறியவன் தான் சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜென்ம சனி, கவலைப்படாதீங்க. இவனுடைய பார்வைங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனி பகவான் திரும்பவும் வக்ர நிவர்த்தியாகி விரைய சனியாக வரப்போகின்ற, கவலையப்பட வேண்டாம். அந்த விரைய சனி காலத்துல நீங்க உடல்ப பார்த்துக்கணும். சுவரை வைத்துதான் சித்திரம் எழுத வேண்டும் என்பதை போல மிக கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இருந்து விட்டால் இந்த நவம்பர் மாதம் ஒரு பொற்காலம், நற்காலம் என்றே கூறுவேன். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்கின்ற வகையில ஒரு அருமையான 3 பலத்தையும் தரக்கூடியவர் ஒருத்தர் தான். இந்த காலகட்டத்துல குரு பகவானோடு அற்புதமான ஒரு கிரகம் சூரியன். கதிரவனை கண்ட பணி விலகுவது போல துன்பம் விலகின ஒரு காலகட்டம். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்க தரக்கூடிய நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகப்பட்டு மனம் முருக. மீனராசிக்காரர்களே கவலையே படாதீங்க. சாட்சிக்காரங்கால விடுவதை விட சண்டைக்காரங்கால விடுவது என்பதை போல சனி பகவானை மனமுருக ஒரு பாதம் தொட்டு வழிபடுவதோடு இந்த மாதத்துக்கே ஒரு சிறப்புங்க. நவம்பர் மாதத்துல சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் பிதுர்காரனுடைய அருளை பெற்றுவிட்டாலே போதும். காவிரி புனிதமான நதி மட்டுமல்ல, கங்கைக்கு ஈடான நதி. அப்படிப்பட்ட அந்த நதி பகவான் காவிரி பாய்கின்ற ஏதாவது ஒரு படித்துறையில 3 முறை முழுகி காலையில கதிரவனை வழிபாடு செய்வீர்களானால், குறிப்பா 17ஆம் தேதி புலவர் முழுக்க என்பார்கள். அந்த காலகட்டத்துல காவிரியில் முழுகி கதிரவனை வழிபாடு செய்வீர்களானால் அந்த ஆத்மகாரகன் பிதுகோரனுடைய அருளையும் பெறுவதோடு அற்புதமான ஒரு மாற்றம். ஒன்னே சொல்றேங்க, கவனம் வாழ்க்கையில தொழில இருந்து விட்டாலே போதும். நிதானம். யாரையும் நம்பாதீங்க.
யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப நீங்க இருக்கீங்க. நான் சொல்லல, ஜோதிடம் சொல்கிறது. யாரையும் எளிதில் நம்ப விட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பீர்களானால் நல்ல திருமண யோகம், குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை, வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல மீனராசிக்கு அமையும்.